மோசடி ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தேர்தல் ஆணையராக தமிழ்நாடு தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலா சாமி நீடிக்கலாமா? முதல்வரே பதில் சொல்லுங்கள். வணக்கம் அனைவருக்கும். இந்த போட்டோவில் இருக்கிறவங்க தான் ஜோதி நிர்மலா சாமி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. இவர் கோபாலபுரத்தின் செல்ல மகன், தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் நெருங்கிய நட்போடு உள்ளார். இவர் இந்த எடப்பாடி ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். யார் பரிந்துரைத்திருப்பார் சொல்லுங்கள்? 2 வருஷம் பதிவுத்துறை தலைவராக இருந்தாங்க எடப்பாடி ஆட்சியில். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போது அரசுக்கு வருவாய் இழப்பீடு செய்துள்ளார். எவ்வளவு கோடி? 100 கோடி. இது குறித்து நான் ஆய்வு செய்து புகார் கொடுத்தேன். எங்க? தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில். ஒன்றும் வேகவில்லை. பின்பு திமுக ஆட்சிக்கு வந்ததும் பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் பதவியை பெற்றார். ஏன்னா முதல்வரும் இவரும் நல்ல நெருங்கிய தொடர்பு, அதனால அந்த பதவி இவருக்கு கொடுத்தாங்க. இதற்கு இடையில் இவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கு முட்டி மோதி விசாரணைக்கு வரவே மாட்டாங்குது. இந்த நிலையில் இவருடைய ஓய்வு வந்தது. அப்போது முதல்வர் தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் பொறுப்பை இவருக்கு கொடுக்கிறார். ஓய்வு பெற்ற பின்பு என்ன எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சிக்க, எவ்வளவு வேணாலும் ஊழல் பண்ணிக்க, எவ்வளவு வேணாலும் மோசடி பண்ணிக்க, ஆனால் உனக்கு பதவி உயர்வு கொடுப்பேன் அப்படின்னு முதல்வர் கொடுத்துருக்கார். இதுதான் திராவிட ஆட்சி. இப்ப என்ன இது பிரச்சனைன்னா, எடப்பாடி அவர்களே மீண்டும் ஒரு தேர்தலில் நீங்கள் தோல்வி அடைய போகிறீர்கள், படும் தோல்வி அடைய போகிறீர்கள். இப்போ அடுத்த ஜனவரி தேர்தல் நடக்க அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தல் இந்த டிசம்பர்ல க்ளோஸ், ஜனவரியில் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு தலைமை யாரு? ஜோதி நிர்மலா சாமி. தேர்தல் நியாயமா நடக்குமா? நீங்களே சொல்லுங்க. திமுக சாதனை தான் நடக்கும், திமுகவினர் தானே ஜெயிப்பாங்க. அப்ப அதிமுக என்ன ஆகும்? படுந்தோல்வி. அப்புறம் கட்சிக்காரெல்லாம் முடிச்சுக்கிட்டு எடப்பாடியை வாங்க போறாங்க. அதனால எடப்பாடி அவர்களே உடனடியாக நீங்கள் களத்தில் இறங்க வேண்டும், இந்த அம்மாவை பணி நீக்கம் செய்ய. இல்லை என்றால் உங்கள் களத்தில் இறங்கி விடுவார்கள் எதிர்கோஷ்டியினர். பார்த்து கொள்ளுங்கள். முதல்வர் அவர்களே, இந்த அம்மா பதவி இறக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த வழக்கை நாங்கள் மனு போடும்படி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.